எல்லாரும் எதிர்ப்பு சக்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தில் ஒரு நோய் எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, அது மட்டும்தான் எதிர்ப்பு சக்தி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஸோ முதல்ல எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு தடை சுவர் மாதிரி, அதாவது ஃபிசிக்கல் பேரியர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சருமம். சுற்றுப்புற சூழலிருந்து இருக்கக்கூடிய நிறையா நோய் கிருமிகள், கெமிக்கல்ஸு, இல்லை பல்வேறு விஷயங்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கூடிய ஒவ்வொரு அணுக்கள்லையும் ஒரு சுவர் இருக்கும், செல் வால்னு சொல்லுவாங்க. இது அடுத்த விதமான ஒரு எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவர் தான் என்ன விஷயம் ஒரு அணுக்குள்ளே உள்ளே போகலாம், என்ன விஷயம் உள்ளே போகக்கூடாது. அது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு வைரஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்கஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ரசாயனமாக இருக்கலாம். எது என்னுடைய தடுப்பு சுவரை தாண்டி உள்ளே போகலாம், எது போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கக்கூடிய விஷயம் உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பல்வேறு துவாரங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மூக்கு, காது, வாய், உடம்புல இருக்கக்கூடிய தோல் இருக்கக்கூடிய வேர்வை நாளங்கள் இருக்கக்கூடிய துவாரங்கள், ஆசனவாய், சிறுநீர் துவாரம், பெண்ணுறுப்பு துவாரம், மலதுவாரம், இப்படி பல்வேறு துவாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த துவாரங்கள் வழியாக என்ன விஷயம் உள்ளே போகலாம் போகக்கூடாதுங்கிறதையும் தீர்மானிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த துவாரங்களில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மென்மையான சருமம், எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. இந்த எபித்தீலியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும். பார்த்திங்கன்னா அங்கே சில நீர்கள் சுரக்கும், மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நீர்கள், அது மட்டும் இல்லாமல்